ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போதுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ரீச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மோடு கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் என்ட்ரி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இங்கே ட்ரேட் எடுத்த எல்லாருமே சரிங்களா, இந்த லைனில் எடுத்த எல்லாருமே ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன வரும்னா, ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான கன்சாலிடேஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சரிவு நிலை ஏற்படும். சரிங்களா, இப்போ இங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. பட் இதில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய வாரத்துக்கு ஸ்கேல்பிங் பண்ணணும். இல்லை நான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 48,700க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங்க்கு அடுத்த ப்ராசஸை எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, பட் ஆப்ஷன் பையிங் ஒரு சைடு போனாலும் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைம், டிகே, டெல்டா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது ப்ரீமியம் கரையும் போது உங்களுக்கு இந்த இடத்துல சரிங்களா ஆப்ஷன் செல்லருக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் இதை வச்சு மட்டும் ஸ்விங் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா, பட் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இதை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்க முடியாது. உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் இந்த பர்டிகுலர், ஏன்னா பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது அப்படின்னா காரணம் இந்த ஸ்டாக்ஸ் தான். சரிங்களா, ஸோ ஹெச்டிஎஃப்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, வெயிட்டேஜில் முதன்மையான பங்களிப்பு கூடியது. ஸோ அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு, ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த மட்டும் சரிவு நிலை ஸ்லைட்லி இருக்குது, பட் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கடினம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஸோ கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. கோட்டக் சரிவு நிலையில் இருக்குது. ஆக்சிஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை உடச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கு பையர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஸ்விங் ட்ரேடிங் கூட இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பயன்படுத்தலாம். அடுத்த லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1155க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் மேக் பண்ணலாம். சரிங்களா, தொடர்ச்சியாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் எங்கேயுமே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில். ஸோ வரக்கூடிய வாரத்திற்கு இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹோல்டிங்க்கு ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, பட் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னு வைங்களேன், அவங்க புட்டை என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இப்படி செல் பண்ணும்போது மேலே ஏற ஏற அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் கீழே இறங்கினாலும் கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. இதை மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று மேலே போச்சுன்னா கூட ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ சப்போஸ் அகெயின் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் மேலே போகும், ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கோம், ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஃப்ரெஷ் என்ட்ரி கூட ஒரு பை எடுக்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போவோன்னா கொஞ்சம் இந்த மணியில் ஒரு பை எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் அதிகம். ஆனால் இதில் ஆப்ஷன் செல்லிங்கில், ஆப்ஷன் பையிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரீமியம் குறையும். சரிங்களா, நீங்கள் ரெண்டையுமே ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு லாஸ் வரும். மேஜராக நிறைய பேர் சந்திக்கிற ப்ராப்ளமே அதுதான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தேவை. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் டெப்த்தான விஷயங்கள், சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் குளோபலாக என்ன நடந்துகிட்ருக்கு, கரண்ட் நியூஸ் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட எஃபர்ட்டை ஜெனியூனாக அன்னன்ன டேயில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.